ஒரு விமனா ஹில்ஸுக்குள்ள சூப்பராக வண்டி ஓட்டினாங்க. ஆனால் இப்போ நாங்கள் மாட்டிப்போம் மறுபடியும். அதான் பார்க்கல, மலை மேலே இருந்து பார்த்தோம் அப்படி தானே. கரெக்ட். அது ஏறினதே தெரியாது, ரத்தத்தை உரியிறோன்னு தெரியாது. இப்போதான் சன்லைட்டே பார்க்குறோம் நாங்கள். அந்த மொனது கூட போல இங்கேயே போயிட்டு போகலாம்டா. காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட் இல்லை. ஓ, நம்மள யாரையோ சைடு வச்சுட்டு வந்தாங்களாமா. கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரல, அதுதான். ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி டே 3 இன் வால்பாறை. இன்றைக்கி ஷோலையார் டேம் போயிட்டு வால்பாறையில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அதான் ஷாப்பிங், டீ தூள் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளான் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து காலையில் 8 மணி ஆகுது. டீ குடிக்க போகலாம் நம்ம. டேய் வரியா வரலையா வா. அப்புறம் இதை நம்ம எடிட்டர் இது இருக்கார். எடிட்டர் வந்து வர்க்கி சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துருவான் போல. ஒருத்தனை இருந்து எஞ்சிக்கல வர. இதெல்லாம் அப்படியே விளாக்ல வரும் நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம். அறிவுரைமா இருக்கானா? ஏய், அப்ப கண்டிப்பா பார்த்தே ஆகணும் என் வியூவர்ஸ்லாம். இவ்வளோ தூங்கிட்டு இருக்கான். இங்க ஒரு 2 பேர் கட்டி வச்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. இருங்க, நான் உங்களுக்கு வெளியே போய் கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏதோ ஒருத்தன் வர பாருங்க. இவன் நம்ம உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பைத்தியக்காரன். வெளியே மேலே லாக் பண்ணுறேன். அப்பா, இங்கே பாருங்க, நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி என்ன கலரில் தெரியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அதை பாருங்க. ஐயோ, சீரியஸாக எல்லாருமே சளியுமே பிடிச்சிச்சுங்க. இங்கே கிளைமேட் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் போல். ஸோ இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் போடலான்னு பிளான் பண்ணது. உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைட்டாக தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வாடா வாடா அஜய், டீ சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு நான் டீ கடைக்கு போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணேன். டீ கடை ரொம்ப தூரம் இல்லைங்க, நம்ம பைக் நின்றுட்டு இருந்துச்சுல, பைக்கு அப்படியே அந்த பக்கம். உங்களுக்கு கடை தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. அதோ இருக்குது பாருங்கள், அதுதான் கடை. அந்த வேன் நிற்கிதில்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கடை. ஸோ உங்களுக்கு நான் கிட்ட போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். அவங்க காணாமல் போயிடுவாங்க பாருங்கள் டக்குன்னு. இவருங்க காணாம போயிட்டாங்க பார்த்தீங்களா? அது பாருங்க, வண்டியை காணோம். எடுத்து கார் வருது பாருங்க. தாமரை வண்டி தலைநார் போகுது. இல்லை தலைநார் தான் போகுது. என்னால் பேச முடியலடா, மறுபடியும் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அங்கே இருக்கிற போர்டு, உங்களுக்கு போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுதா? எனக்கே தெரியல. கிளைமேட் வேற லெவலுங்க, செம்மையாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஏதோ அந்த ஜோனை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோமா, அதெல்லாம் வந்து கேமராவில் காட்டக்கூடாதுன்னு நாங்கள் காட்டலை. ஆனால் இப்போ நாங்கள் மாட்டிப்போம் மறுபடியும். இதோ கேமரா காட்டக்கூடாதா? இவங்க அட்டைப்பூச்சி ஒட்டிச்சு ஆசாத்துக்கு எப்படா. அதனால் நாங்கள் லைட்டர் வச்சு சூடு பண்ணி இப்போ வெளியே எடுக்க போகிறோம். அதை எப்படி நாலு வீடா காலை மாசப்படா அங்கே போயிடலாம். அங்கே போகலான்டா. எடுக்க முடியாதாடா? அப்படியே பிடிச்சி வச்சு எடுத்து பாரு. தலையில் வைக்கணும்டா, பிடிச்ச இடத்துல இப்படி திரும்பி நின்றா. தோல் சுருங்கிருக்கு. ஆமாம், பின்ன சூடு வைக்கிறான்ல. டேய், தோல் சுருங்கலடா, அது சுருங்கி இருக்கு. அது கேட்டுடா பைத்தியம். அது கேட்டு வராதடா, இரா வர உள்ள எங்கடா போச்சு? டேய், உன்ன வீடியோ ஒழுங்கா எடுடா. நான் காட்டலாம்.
எங்க போச்சுனே தெரியல. ஏய் வேற எதுலனா ஏறி சூடு விடா எனக்கு பயமா இருக்குடா. ஏய் பஸ் ஸ்டாப்ல அவங்க உள்ள போகுது. ஏய் அதுக்கா நான் சூடு கட்டா. ஏய் அதுக்கு அந்த லைட் எப்படி போகுது பாரு. டேய் சாவடிக்காதீங்கடா. ஏய் சாவறடா பைத்தியம். யார் மேலே ஏறினா பரவாயில்ல. அது பப்ளிக் பிளேஸ். அவன் கால்ல எடுத்து போடாங்க. தொடையில போட்டுருந்தா வச்சுக்கோ நல்லா இருந்துருவாங்க. கொஞ்சம் பசிக்குதாடா? புரோட்டீன் சரியா இருக்குல்ல? என்னடா ஒரு மலை ஏற்றி விட்டு. இது அனிமல் ரைட்ஸ் கண்ட்ரோல்ல வராதுல. தப்பே தப்பல வச்சு யாரு பண்ணது? இங்க பாருடா கால்ல எவ்வளவு ரத்தம் வருது பாருடா. அது கடிச்சதாடா. அது ரத்தத்தை தானே உரியும். நான் பாத்ரூம்ல போய் பார்த்தேன். அதுவும் சாப்பிடிக்காத நானு. எங்கடா? இங்க வா ஏன் கால்ல என் பாட்டு இருந்தா ஒழுங்கா பாரு நல்லா பாரு முட்டியோண்டும் இருக்கும். இல்ல ஏய் டி-ஷர்ட் இருக்குடா. ஏய் உங்களுக்கு வலி தெரிஞ்சாதா அது என்னது? ஏய் தெரியாதுடா சுத்தமா வலிக்கிறதுடா. இவன் எங்கடா போச்சு? ராட்டில் கொடுக்க கூடாது. அது ஏர்னதே தெரியாது, ரத்தத்தை உரியறோம்னு தெரியாது. எப்ப தெரியுமா நீ அன்கான்ஷியஸ் சரியா அன்கான்ஷியஸ் ஆவியா? அன்கான்ஷியஸ்லாம் ஆக மாட்டேன், அந்த அளவுக்குலாம் ஆகாது. ஆனா கால் அந்த இடத்துல புண்ணாவே பெருசா வீங்கிடும். வர மாதிரி வைக்க வச்சிருக்கீங்களாடா? இவர வண்டி இன்ஜின் ஆன் பண்ணி விட்டு 10 நிமிஷம் ஆகுது. சைலன்ஸரே ஜில்லுன்னு இருக்கு. டேய் இப்போ நான் இதை என்ன பண்ணட்டும்? மஞ்சள் வைக்கணுமா? அது உண்மை. ஆனா பார்த்து சொன்னது நான் தான். காட்டணுன்றதுக்காக உயிர் பலி கொடுக்குறான். இல்லை நான் ஆனால் கேர்ஃபுல்லாக தான் வர சொன்னேன். அட்டைப்பூச்சிலாம் இருக்கும் ஒட்டி கொண்டா பார்த்துக்கிடான்ட்டு. அவன் காலில் ஒட்டியிருந்தது நான் தான் பார்த்து சொன்னேனே. அதெல்லாம் பார்க்குறக்கு அட்டைப்பூச்சி மாதிரியும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. லைக் காலையில் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அதே கடையிலே ஒரு பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி ஷோலையார் டேம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோலையார் டேம் போயிட்டு ஸோ வால்பாறை இப்போ போக மாட்டோம். ஷோலையார் டேமுக்கு வேறு ஒரு ரூட் இருக்குது. வால்பாறை டச் பண்ணாமல் ஐயர்பாடி போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு வழியாக போய் ஷோலையார் டேம் ரீச் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது வால்பாறை டச் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு வர்றது தான் பிளான். ஸோ ரிட்டன் வரும்போது ஷோலையார் டேம் விசிட் பண்ணிட்டு வால்பாறைக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டீ தூள் வாங்கணும்னு சொன்னாங்க பசங்க. அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு பேகேஜஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் இன்றைக்கான பிளான். ஸோ போக உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டேஸில் இப்போ தான் சன்லைட்டே பார்க்குறோம் நாங்கள். உண்மைக்குமே ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மட்டும்தான். இப்போ தான் இந்த சன்லைட் பார்த்த ஒரு ஃபீலே கிடைக்குது எங்களுக்கு. லிட்ரலி அப்பா நான் குளிர். அதுவும் டக்குன்னு போயிடுச்சு அந்த சன்லைட் இருந்ததும். ஸோ காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரா வரும். ஓகேவா? காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட் இல்லை. அதுவும் டாட்டாவோடது. டாட்டாக்கு வந்து 100 இலையே கிடையாது. காஃபி கொட்டடா. உனக்கு ஸ்மெல் வரல? இறக்கு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வரல உனக்கு? ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரல. அதுதான் காஃபியோட இது. அப்படிதான் இருக்கும். டேய் இதை பாரு கரெக்டாக வீடியோவில் சிக்கிட்டான்டா. இந்த பாருங்க இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக vlogல வரும்டா. அடுத்து அஜய் vlogல வருவான். இன்னொரு வண்டி எங்கடா? அவன் தானே எடிட் வரேன். யாரை எடிட் பண்ணுவா? நல்லா அவனும் எடிட் பண்ணுவான், நானும் எடிட் பண்ணுவேன். அஜய் எடிட்டர் தான்டா ப்ரொஃபஷனலாகவே. இந்த கம்பியில் யானை வரக்கூடாது போட்டு வச்சிருக்காதுடா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேட்கல? கம்பி போட்டிருக்காங்களா? யானை எதுவும் வரக்கூடாதுன்ட்டு. ஆமாம் அப்படியாடா? ஆமாம் யானை சொன்னது ஃபுல்லாகவே சொன்னாங்களே இந்த சைடு யானை வரும்ட்டு. பஃபர் சொன்னால் சிக்னல் வராது. இங்கே நிறைய இடத்துல பஃபர் ஜோன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் அஃபிஷியலி த காஃபி எஸ்டேட். காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் நாங்கள். ஸோ வால்பாறை காஃபி எஸ்டேட், அதுவும் டாட்டாவோட லிமிட்டெடில் வருது இது. ஓரமணில்ரா கார் வருது. அண்ட் இந்த ரோடே பாருங்களேன், அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ரூட் இப்படி தான் இருக்கும். லைக் பெருசாக வெஹிக்கிள் மூமெண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். லைக் வால்பாறையிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ பெரிய மரம் சரிஞ்சிருக்கு பாரு. வெயில் 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 இப்போ தாண்டா ஷார்ப்பாக வெயில் உள்ளே வருது. அப்பா எப்படி இருக்கு போகிறேன் மரம் எங்கே வளர்ந்துருக்கு போகிறேன். ஒரு மாதிரி எவ்வளோ மரம் உளுந்துருக்கு போகிறேன். இந்த ரூட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஓகே யூட்டன் கிடையாது. அது ரோடே அப்படி தான் இதுவாகுது. ரோட் ஜங்ஷன் ஆகுது. ஓ ஒய் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. ஓகே ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரமும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. செம்ம ஹைட்டாக இருக்குது. இப்போ வழியில் மரம் விழுந்து கிடந்திருக்கு. அதை கட் பண்ணி ஓரமாக இது பண்ணியிருக்காங்க பாரு. இப்படி தூளா ஓட்டுறாது, செம்மையா ஓட்டுறாங்க. நான் அவங்க நின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். காட்டில் இருக்கிறதுனால வாங்க போங்கன்றல. இல்லை அப்போ டேய் நான் என்னைக்கு வா போகணும்னு சொல்லியிருக்கேன். சரிண்ணா எப்படி சொல்லுங்க, என்ன ஃபோட்டோ எதனா எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறேன். சரி ஓகே வாங்க போகலாமா? ஃபோட்டோஸில் எதுவும் வேணாம்ல? ஃபோட்டோஸில் எதுவும் வேணாம்ல? சரி ஓகே ஃபஸ்ட்டு அவங்கள போய் பிடிப்போம். ஏய் இருறா நம்ம 2 கிலோமீட்டரில் டேமே வந்துடும்டா. இங்கே என்ன வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு? இறங்கடா. ஏய் அது இதுன்னு சொல்லாத. அவங்க ஆனால் வெரி ப்ரோ அவங்க சீரியஸ்லி செம்ம டிரைவரு. அங்கே பேர் அவனுக்கு இங்கே நிற்கிறாங்க. சேஸ் கூட பண்ண முடியல. பண்ணுறானுங்க அவங்க. என்னமோ ஏய் ஆசத்து கரெக்ட் பண்ணிட்டான்டா. என்ன சின்ன பேசுனாங்க? என்ன சொன்னாங்க? ஏய் சொல்கிறேன் என்னடா சொன்னாங்க? நட்டிக்கிறான் பாரு ஃப்ராடு. அடிச்சு முதல்ல சாவடிங்கடா அவனை. அடிச்சு சாவடிங்கடா. வை வாடா. எங்க வரீங்க? அவ்வளோதான் பார்த்தாச்சு கிளம்புறோம். நின்னுட்டு ஏய் மழை நின்னுச்சு வாடா போலாம். மழை நிற்கிறத விட அவ்வளோதான் பார்த்தாச்சு கிளம்புறோம். அவ்வளோதான். அந்த மொனது கூட போல இங்கேயே போய் திருப்பி வந்து அங்க போலாம்டா. என்ட்ரி கிடையாதுடா. மழை பெய்து நிக்க சொன்னேன்டா நான். என்ட்ரில உள்ள ஏன் எவ்வளோ இருக்கு அண்ணன் தண்ணி? நல்லா நிப்பாட்டாங்க. புரியல. ஏய் தண்ணி அளவு அதிகமா இருக்கா? நிறைய பேர் தான் பண்றாங்க. எங்கடா அளவு அதிகமா இருக்கு? எங்கடா அளவு இருக்கு இதுல? அகில் நான் குச்சி எத்தனை அடின்னு பாத்துட்டு வா. டேய் தண்ணியோட மச்சான் போட்டிங்லாம் கூட்டு போவானுங்களா? அது இங்கே கிடையாதுடா, வேற இடத்துலடா. போட்லாம் கொடுப்பாங்க எங்க? அங்க அது என்னதுடா? அது வேற அந்த இது நீர்ப்பாசனத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான கேட்டு. என்னடா திடீர்னு நாள் போகுது. ஏய் வெயில் வருதுடா, இதோ பாரு அங்கேருந்து வெயில் வருதுடா, வரும்டா. எங்கடா ரெயின்போ? உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல்ல இங்க யாரோ இருக்கிறாங்க போல. யாரு? அந்த ஸ்கூட்டில வந்து அவங்க வந்து சொன்னாங்க வரும்போது நாங்க சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த பின்னாடி அந்த முன்னாடி உட்காந்துருந்தாங்க. யார சொன்னாங்க? அவங்க யார் சைட் அடிச்சாங்களா வந்துட்டு தெரியாது. யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க? யாரோ 4 பேர். ஓ நம்மள யாரையோ சைட் அடிச்சுட்டு வந்தாங்களாமா? ராண்டமா சொன்னாங்க. சைட் அவங்கள வச்சு வந்தோம்னு சொல்றாங்க.
டேய் நாங்க சைட் அடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்ற நம்ம வந்தோம்ல அதான் வந்தாங்களா பார்த்துட்டு அதான் நம்ம 4 வண்டியில யாரையோ சைட் டெஸ்டே வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓவர்டேக் போட்டு போறாடா பின்னல் தவிர எங்களுக்கு தெரியாதா ஓவர்டேக் பண்ணது நானே. விடுங்கடா எப்பா விடுங்கடா நான் என்ன அவங்கள பார்த்து ஏன்டா கையை காட்டுற? டேய் அந்த பையன் என்ன பார்த்து கையை காட்டினான்டா, அதனால கையை காட்டுறான்டா அப்படின்னு. இவனுக்கு துடிக்கிறானுங்க இந்த சிவாவோ டேய். அஸ்வினோ. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க சந்தூர் மம்மிடா. ஆமா அவங்க அம்மாடா. பையன் இருக்கிறாங்கடா அவங்களுக்கு. உட்கார்ந்தாங்க பாரு, அதுதான் வந்துட்டு பையன். சீ பொண்ணு உட்கார்ந்து இருந்தது பையன். அது பையன் ஹாய் சொன்னான் தெரியுமா முன்னாடி. சொன்னான். சூப்பரா இருந்தது அது. ஓட்டை கிடைக்கும் போதெல்லாம் ஆ? நம்ம ஓவர்டேக் அடிச்சா வாய் சொல்றான். அவனும் ஓவர்டேக் பண்ணா வாய் சொல்றான். நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு ஓவர்டேக் அடிச்ச மத்தி ஆக்கி நம்ம 2 பேரும் ஐயோ அவன் சிரிக்கிறாங்க அப்படி. எங்க இருந்தாங்க தெரியுமா அவங்க? செம்மையா வண்டி ஓட்டுனாங்கடா. சூப்பரா ஆனா டிரைவ் வேற லெவல்ல டிரைவ் பண்ணாங்க. ஒரு விமனா ஹில்ஸுக்குள்ள சூப்பரா வண்டி ஓட்டுனாங்க. இங்கேருந்து குச்சினா ஒன்று காப்பாற்றிடுவாங்க, அங்கேருந்து குச்சா காப்பாற்ற முடியாது. சென்டராக இருக்குதுலடா, கீழே லைட்டாக தண்ணி போடுறது தெரியுதா? இதுதான் கேட்டு ஓகேவா. 3 ஷட்டர் தான் இது. 3 ஷட்டரோ சிங்கிள் ஷட்டரோ சரியாக தெரில. அதோ வேன் வருது பார்த்தியா, அந்த வேன் இருக்கிற இடம் தான் லோவர் ஷோலையார் டேம் ஓகேவா. அங்கேருந்து பார்த்தா அந்த டேமோட வியூ பார்க்கலாம் நீನು. நம்ம இப்போ இருக்கிற அப்பர் ஷோலையார் டேம். இந்த பக்கத்தில் ஓடி போய் மறுபடியும் அப்படியே சுற்றிட்டு வரணும். அங்கே தானே அந்த தண்ணி போடல நான் பார்க்கல. போய் எடுத்துக்கோ. அந்த தண்ணி ஊற்றி அங்கே தானே போ அந்த இந்த டேமோட தண்ணி தான் அப்படியே அங்கே போகுது, புரியுது? ஆமாம், அதனால தான் கொஞ்சமாக திறந்து விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாங்க ஷட்டரை. அதே மாதிரி இப்போது எப்படி சொல்கிறது, வெள்ளம் வர அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறப்பாங்க. உடனேலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ மழை வருது, எவ்வளோ வேகமாக தண்ணி ஏறுது, எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்ல. 2-3 ஊர் காலியாடல உடஞ்சிருச்சுன்னா ஐயோ காலி ஃபுல்லாக. உடஞ்சா எப்போ வரும்னு சொல்லு, போய் வந்து பார்க்கலாம். எல்லாம் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அவ்வளோதான்டா. இதை பார்க்குறதுக்கு தான் 1 hour ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். இது பரவாயில்லப்பா, டீ குடிக்க 40 கிலோமீட்டர் போடுங்க. இது எவ்வளோ டேய். ஏதோ வியூ இருக்கு. டேய் போனா ஃபைன் போடுவாங்க. எல்லா முன்னாடி போய் வாங்கிட்டியா கேமரா வேற வச்சிருக்கா பாத்து. அதுக்கு தான் பிளான் பண்ணுறான். ஸ்பெஷல் பர்மிஷன் எதனா கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஸ்பெஷல் பர்மிஷனா? அதான் உள்ளே கொடுத்துருக்காங்க. நீ அதை கவனிச்சியா? நம்ம அந்த பக்கத்து ஒரு இடத்துல நின்னோம் தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குதுடான்னு சொல்லிட்டு காமிச்சு நிறுத்தினேன். அதுலேருந்து ஆப்போசிட் சைடு வரைக்கும் இவ்வளோ நேரம் இருக்குது. அங்கேருந்தே ஃபுல்லாக டேமு தான். எவ்வளோ பெருசு இந்த டேமு? தெரில, ரொம்ப பெருசுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, டேம் சின்னது தான், மாதிரியே தெரியலடா. இது ஒரு மாதிரி அந்த ஏரி மாதிரி இருக்குதுல்ல ஃபுல்லாக. எவ்வளோ பெருசு பாடுறா. நம்ம இங்கே போனோம் தெரியுமா? ஆனால் நீ இது போனோம், அவங்க அக்கா கூப்பிட்டு போனாங்கன்னு சென்னையில் தான். நம்ம இது பார்க்கு ஆவடி பார்க் அந்த மாதிரி இருக்கானா? அங்கே இவ்வளோ க்ளீனாக இல்லை. இது ஆலியார் பார்த்தோம்ல கீழே, அதுதான் இருக்குது இந்த சரௌண்டிங்லேயே இருக்கிறதுல பெரிய டேம். இப்போ அது வந்து மிடில் இருக்கா இல்லை எட்டுன மாதிரி இருக்கா? ஆலியார் எங்கடா போனோம், ஏறும்போது பார்த்தோம்ல. மலைக்கு எப்போ இப்போவா? டேய் ஃபஸ்ட்டு வால்பாறை வரும்போதுடா. வரும்போது எங்கடா பார்த்தோம்? இது ஒரு தற்கொலை. பார்க்கல, மலை மேல இருந்து பார்த்தோம். ஏரிடா பெருசா இருக்கு. மலை மேல இருந்து பார்த்தோம்ல. ஓகே அதான் பார்க்கல, மலை மேல இருந்து பார்த்தோம் அப்படிதானே. கரெக்ட். நம்ம உள்ள போய் பார்க்கல. முழுசாவே பைத்தியம் மாறிடுச்சு. அவன் கரெக்டா அவன் தெளிவா ஓ அவன் நம்மளா இருந்தா லூஸா இருக்கும். இங்க தான் லூஸ் மாதிரி பேசுறீங்க. பைத்தியம் நம்ம பார்க்கல, ஆனா நம்ம வரும்போது ஒன்று பார்த்தோம்ல மேல இருந்து அப்படின்றான்டா இவன். புரிஞ்சு கரெக்டா தான் சொன்னான். சரி தலைவலி, ஆல்ரெடி தலை வலிக்குது. சரி இப்போ அந்த இடம் வந்து கணக்கில் இருக்கா இல்லை நடுவில் இருக்கா? கணக்கில் இருக்கா நடுவில்? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கா இல்லை? வழிலாம் இருக்குதுடா, வழிலாம் இருக்குதுடா. வழிலாம் இருக்குது, ஆனா எப்படி போறதா தெரியாது. எனக்கு பூரா தெரியும். நான் என்ன டெய்லி சுத்திட்டாடா இருக்கேன் இந்த ஏரியாவில். என்ன ஒரு போட் ஒன்று கொடுத்தாங்கன்னா அதாவது போயிட்டு வந்துடலாம். எடுத்துன்னு போறாங்க. அது இருக்கு பாரு. மின்னல் வேலை கொஞ்சம் தான். ஐயோ ஐயோ ஸ்பெஷல் பண்ணி அவன் குட்டி கட்டு. டேய் அவன் ரெக்கார்டிங்ல வேற வச்சிருக்கான்டா. நான் வந்து பேசுறேன். கட் பண்றேன். குஞ்சேவா? ஏய் என்னடா மலையாளத்துல குஞ்சுன்னா நல்ல வார்த்தைடா. கொஞ்சம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு.
அதெல்லாம் தெரியாது. குட்டின்னு அர்த்தம்டா. குஞ்சுனா குட்டின்னு அர்த்தமா? மோனே அப்படின்னா குட்டி மோனேன்னு அர்த்தம். வாங்கடா, அதுல வந்து ஒரு போட்டோ கூட எடுக்கல. ஆமா குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்டா.